எங்க அப்பா பிடிக்கும், ஆனா நான் சேர்ந்துட்டேன். தம்பியை சேர்த்து விட்டேன், சேர்ந்துட்டேன். எனக்கு சின்ன வயசுலயே பிளான்ஸ் வளர்த்து அதுல ஒரு வெஜிடபிள் வைக்கும்போது எனக்கு ஹாப்பினஸ். அதனால 2 டிபார்ட்மெண்ட் சூஸ். நீ காணட்டு மயிலேறி இருங்கு உங்கால கண்ணுக்கு உரும்பு வந்து மயிலேறி உறங்கால கண்ணுக்கு. அண்ணே வேகமாக சாப்பாடு ரெடி பண்ணுண்ணே, வயிறு பசிக்கு. இதை பண்ணுறேன்யா. ஸோ கரண்ட் வேறு போயிடுச்சா? அண்ணே தீப்பெட்டி கொடு. வெட்டி இருக்குது, ஆனால் குச்சி நனைஞ்சிருச்சியா. சரி பக்கத்து டக்காட்ட வாங்கிட்டு வரேன் இரு. அக்கா இருடா வரேன். அக்கா தீப்பெட்டி மழையில் நனைஞ்சிருச்சு, தீப்பெட்டி இருந்தால் கொடுக்கா. இரு இந்தா. என்னக்கா 2 குச்சி தான் இருக்குது? ஆமாடா, என் புருஷன் நாளைக்கு தான் சந்தைக்கு போவார், அப்போ தான் வாங்கிட்டு வர சொல்லணும். சரிக்கா. என்னடி நேற்று தானே 3 பெட்டி வாங்கி தந்தேன். ஆமாம், அவங்க மட்டும் கொடுக்குறாங்களாக்கும். கொடுத்தது 2 குச்சி தானே கொடுத்தா? ஐயா சாமி, கொஞ்ச நேரம் வெளிச்சமாக மின்னலாத அடிப்பா, கொஞ்சமாக படிச்சுக்கிறேன். ஆமாம், கடவுளுக்கு காது இருந்தால் நம்மளே எப்படி வச்சுருக்கான். எடுத்து உள்ள வை, காலையில் இருந்துச்சு படி. என்னடா ரிசல்ட் வந்துருச்சா? ரிசல்ட் வந்துருச்சு, நல்ல மார்க் தான். சூப்பர்டா. சரி, என்ன படிக்க போற? இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் படித்தவன்லாம் சும்மா தான்டா இருக்கான். ஆமாம், அவன் புதுசன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தானே, மாடு மேய்ச்சி சாணி எழுதிட்டு இருக்கேன். போவியா? இவனத்தே சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி, உன் அண்ணன்ட்ட சொல்லிட்டியா? இனிமேல் எல்லாமே சொல்ல போகிறேன். எங்கே இருக்கான்? தெரில, வயக்காட்டில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏய், எங்கள் அண்ணன் இருக்காரா? சரி, நான் பார்த்துக்கிறேன். கேத்த நல்லா வாரி போடுங்க, வாரிப்பாங்க இதெல்லாம். சுமோய், நாற்று எல்லாம் ஒன்று போல் நெடுவை நட்டுட்டு வாங்கம்மா.
என்னடா இரு, உப்பு முடைய இறக்கி வச்சுட்டு வரேன். இது ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கியிருக்கேண்ணே. நீ நினச்ச மாதிரியே நல்ல மார்க் வாங்கிட்டேன். பரவாயில்லடா. அவன் சொன்னா அடுத்து என்ன பண்ணலான்னு உத்தேசம்? என்ன அப்படியே இது இவ்வளவு இருக்கு இயற்கை அது இதுன்னு நான் வீடியோ எடுத்து அப்படியே சினிமாவில் இறங்கிடலான்னு பார்க்கேன். சினிமாவா? நான் என்ன உன்னைய விவசாய படிப்பு படிக்க வச்சு நிலத்தையெல்லாம் காப்பாற்றிடலான் இருக்கிறேன். நீ என்னடான சினிமா கினிமான்னு பேசிகிட்டு இருக்க? நீ உனைய மாதிரி நான் கஷ்டப்படக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சரி இப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தேன். நீ என்னன்னா திருப்பி மறுபடியும் விவசாயத்துக்குள்ளே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. அதெல்லாம் முடியாதுடா. நீ விவசாய படிப்பை படிச்சுட்டு நீ வேற என்னமோ சினிமா எடு மயிர எடு என்னமோ எடுத்துட்டு போ. இது என் ஆசை கிடையாது, நம்ம அம்மா அப்பாவுடைய ஆசை. இப்படி அவனுக்கும் ஷார்ட் ஃபிலிம் இன்ட்ரெஸ்ட் இருக்காடா? அப்போ நம்ம காலேஜில் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு பாரு அந்த காம்படிஷன் பற்றி மெயிலில் வந்திருக்கேன். நீ வேணா பாரு. அவங்களுக்கு செக் பண்ணேன். நீனே பண்ணு, நான் அவன் டீம் ஜாயின் ஆகிருந்தேன். நானும் அவங்க கூட வேணாலும் வந்துட்டு வேணும் வாங்கிக்கிறேன். இல்லை எங்களுக்கு புரியல. தேவையில்லாம நீ இருக்கு அவங்களுக்கு அகென்ஸ்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே. உனக்கு தான் நிறைய கிரியேட்டிவ் ஐடியா தெரியல, ஏதாவது வேற ஏதாவது பண்ணலாம்ல. வின் பண்ணால் 35,000 அதெல்லாம் சும்மாவா? இப்போ நம்ம அந்த காசுக்கு ஆசைப்பட்டு செஞ்சோம் அப்படிலாம் கிடையாது. இப்ப விவசாயம் எவ்வளவோ அழிஞ்சுக்கிட்டு வருது. அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் காரணம் தான் தண்ணி. அப்ப அந்த தண்ணி தெரிய வைக்கணும் அப்படின்னா ஜூஸ் ஃபேக்டரிக்கெல்லாம் நிறைய போதை செய்யுது. அதை தெரிய வைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணா மட்டும்தான் மக்களுக்கு எல்லாம் போய் சேரும். அதுக்கான இதாதான் நான் பாக்குறேனே தவிர சும்மா இது பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நான் எடுக்கல. ஓகேவா? சரி, ஓகே, நான் ஷூட்டிங் இருக்கு வந்துக்கோங்க. ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் சொன்னேன்ல, அது மேக் தானே. சரியா ராசா, எப்படியோ நீ நினைச்சதை சாதிச்சுட்ட. அம்மா அப்பாவை நினைச்சிட்டு போயா, ஜெயிச்சுட்டு வாயா. சரிண்ணே. சரியா ராசா? சாப்பிட்டியா? என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? வேலையை பார்க்கணும். இந்த ஓனர் பார்த்தா ஐயவாரியா? டீச்சர்லாம் கரெக்டாக இருக்கா? செக் பண்ணிட்டியா? எல்லாம் கரெக்டாக இருக்குடா, அதான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். மச்சான் ஜெயிச்சிருவோமா? எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க தானே? என்ன நம்ம ஜெயிச்சிருவோமா? என்ன இப்படி கேட்குற? இதுதான் முதல்ல சொன்னோம்ல, இப்படி டவுட்டா பேசினா எப்படி? நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது தேவையே கிடையாது. நம்ம உண்மையை பேசணுமா, அது போதும். கேமரா ரெடி தானே? மைக் செக் பண்ணிக்கோங்க. சரியா? போலாம்ல, ரோல் பண்ணலாம்ல? அப்படியே ஸ்டார்ட் பண்ண முடியும். வணக்கம் சென்னை. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆவலோடு காத்திருந்த ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் காண்டி இன்னைக்கு இந்த கான்டெஸ்டோட ரிசல்ட் நடக்க போகுது. இந்த ரிசல்ட்டை நம்ம எங்க வச்சு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வந்திருக்கிற இடம் லோயோலா. இந்த லோயோலால நம்ம இன்னைக்கு நம்ம கொடுத்த பல ஜானர்ல இருந்து ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருக்கும் நமக்கு இன்னும் ஆர்வம் தெரியல. என்னென்ன மாதிரி ஜானர் பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ், ட்ரக்ஸ், என்ன மாதிரி ஆர்வம் இருக்கலாம். எல்லாத்தையும் ரிசல்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம்.
மக்களே, நம்ம இப்ப பார்த்த ஷார்ட் பிலிம் அதுல எனக்கு ஒண்ணு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரே ஃப்ரேம், நோ வேர்ட்ஸ், நோ டயலாக்ஸ், ஒரே ஃப்ரேம்ல 2 கருத்துக்களை நச்சுன்னு கரெக்டா அந்த சொசைட்டிக்கு எப்படி அதை வந்து பிரதிபலிக்கணுமோ அதை அப்படி பிரதிபலிச்சிருக்காங்க. மக்களே, நான் இதுதான் ஃபர்ஸ்டா வரும்னு எதிர்பார்க்கிறேன். பட் ஸ்டில் நிறைய டேரக்டர்ஸ் அங்க இருக்கிறாங்க, அவங்களோட ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் இருக்கு. கண்டினியூஸா அடுத்தடுத்த ஷார்ட் பிலிம் நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். டேய் ஐயா உன்னை எங்கே போக சொன்னா இங்கே வந்து தின்னுட்டு இருக்க? கிளம்பு சீக்கிரமா. ஐயா இந்த கிளம்பிட்டங்க ஐயா. அது எப்படி ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு தாமிரபரணி தண்ணி, மீத்தேனுக்கு விவசாய நிலம்? இதெல்லாம் இவங்க பிடுங்கிட்டா விவசாயி என்ன பண்ணுவாங்க? சரி, என்ன வாங்கலாம்? ஏதாவது ஒரு லேஸ் வாங்கு. ப்ளூ கலர் வாங்கலாமா, ரெட் கலர் வாங்கலாமா? நான் 2 ப்ளூ லேஸ்ண்ணா. எஸ்கியூஸ் மீ அண்ணா, ஒரு ஜூஸ்ண்ணா. ஹலோ. அண்ணே, காலேஜில் ஃபீஸ் கட்டணும்ல. நான் எத்தனை தடவை சொல்லிகிட்டு இருக்கேன் உனக்கு, நீ எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிற. கொஞ்சம் வேகமாக காசு அனுப்பி விட்டால் தான் நான் வந்து ஃபீஸ் கட்ட முடியும். இல்லையா ராசா, நம்ம நாற்றுக்கு ஒழுங்காக தண்ணி பாய்ச்சாததுனால போதுமான வருமானம் இல்லையா, வரவும் அனுப்பி விட்டுருந்தையா. சரிண்ணே, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். தண்ணி அது நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படியாவது யார்ட்டையாவது முடிஞ்ச அளவு பெரட்ட போயிடுறேன். சரியா. என்ன நாகேந்திர சோகமாக உட்காந்துருக்கான்? தெரிலடி, வா கேட்போம். சரி பாரு, வைக்கிறேன். என்னாச்சு சோகமாக இருக்க? அது வந்து காலேஜில் ஃபீஸ் கட்ட சொல்லி கொஞ்சம் இதாக இருக்குல்ல, அது வந்து கட்ட முடியல, கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை ரொம்ப, அதனால் விவசாய இடத்துக்கு தண்ணி போகவே இல்லை. அண்ணன் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் தண்ணி தான் ரொம்ப பிரச்சனை. நல்லா சந்தோஷமாக மனசார சிரிச்சுக்கிட்டு நம்ம ஊரில் நம்ம கண்ணு முன்னாடி நல்ல மகிழ்ச்சியாக விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம விவசாயி தான் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுக்கு போதுமான தண்ணி கிடைக்காம, விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் இல்லாமல், அப்படியே விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் இருந்தாலும் அது வழியாக என்னத்தையாவது திட்டத்தை கொண்டு வந்துடுவாங்களோன்னு பயத்துலையும், ரியல் எஸ்டேட்காரங்க தொல்லை தாங்க முடியாமையும், விவசாயம் பண்ணுறதுக்கு வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமையும், வேறு தொழில் செய்ய தெரியாத பசியாலையும் பட்டினியாலையும் வேதனையாலையும் அவமானத்தாலையும் கடைசியில் சந்தோஷமாக உச்சி வெயிலில் வெறும் பாதத்தில் ஏறு தழுவுன அவனோட பாதச்சுவடுகள் மறையிறதுக்குள்ளேயே மனசே இல்லாமல் அவனை வேற வழியும் கொடுக்காம அவனை மண்ணுக்குள்ளே போக வச்சுட்டாங்க. மக்களே, நம்ம இது வரைக்கும் எல்லா ஷார்ட் ஃபில்மையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஆனால் அதில் ஒன்று மட்டும் நம்மளுக்கு பிரதியுத்தரமாக தனியாக அது மட்டும் ஸ்டாண்ட் அவுட்டாக நின்றுச்சு. ஏன்னா அதோட கதை, அதோட ஃப்ரேம், அதோட சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அதோட கதை, அவங்களோட கான்செப்ட் இந்த காம்படிஷனை நடத்துகிற கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம இது என்னவா ரிசல்ட் கொடுக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.
மக்களே, இப்போ நம்ம எல்லா டேரக்டர்ஸ் கூப்பிட்டு பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேச போற டேரக்டர் யாருன்னா, 2க்கு அடுத்த ஒரே ஃப்ரேம்ல நம்மளுக்கு காமிச்ச, பிரதிபலிச்சு அந்த சொசைட்டி கொண்டு வந்த டேரக்டர் நம்ம பேச போறோம். வாங்க அவங்கள வெல்கம் பண்ணலாம். குட் மார்னிங் டு ஆல் பிரசன்ட் இயர். தமிழில் பேசணும். தமிழில் பேசணும். பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ரெஸ்பான்ஸ் வச்சு எனக்கு தெரிஞ்சுது. எவ்வளோ ஃபன்னாக பண்ண முடியும் அவ்வளோ ஃபன்னாக பண்ணியிருக்கேன். நான் சொல்லி தான் புரிய வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்களையும் நாங்கள் ஒரு பிரதர் மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. அது அவங்கள தான் கேட்கணும். ஒரு ஃபேக்ட்ரி வர்றதுல பிரச்சனைன்றதை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணுறாங்களே தவிர அதில் இருக்க நல்லது யாருமே அட்ரஸ் பண்ணுறதில்ல. ஸோ உங்கள் ஊருக்கு ஃபேக்ட்ரி வர்றது நல்லதும் இருக்குது. முதல் நல்லது, உங்கள் ஊரில் இருக்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜாப், வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது கிடைக்கிறதுனால உங்கள் ஊருக்கு வந்து இன்னும் டெவலப் ஆகும் நிறைய வாய்ப்பு இருக்குது. டெவலப் ஆகும். உங்கள் ஊருக்கு ரோடு வரும். ரோடு வந்தால் எல்லாராலையும் ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு வர முடியும். ஒரு ஃபேக்ட்ரி வந்ததுன்னா அந்த ஃபேக்ட்ரியை சுற்றி நிறைய ஃபேக்ட்ரிஸும் நிறைய கம்பெனிஸும் நிறைய பிராண்ட்ஸும் வரும். அதனால் உங்கள் எல்லாருக்குமே நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். உங்களால் நல்லபடியாக வாழ முடியும். மண்ணில் திருப்பி சேத்துல காலை விட்டு கஷ்டப்படணுன்ற அவசியமே இருக்காது. இதெல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு வெறும் நெகட்டிவாக மட்டும் அட்ரஸ் பண்ணி விவசாயம் பண்ண முடியாது, அது பண்ண முடியாதுன்னா எது பார்த்தாலும் வேலை தானே பார்க்க போகிறீங்க. இதுவும் வேலை தான். இங்கே உங்களுக்கு 15,000க்கு மேலே சம்பளம், சாப்பிட்றது, திங்கிறது, தூங்குறதுன்னு எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணியும் கொடுக்குறாங்க. சேத்துல கால் வைக்காமல் பார்க்குற வேலை உங்களுக்கு வலிக்குதா? இதை தவிர உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இந்த ஊர் டெவலப் ஆகும். இதனால் உங்கள் ஊரை சுற்றி நிறையா உங்கள் ஊரோட லேண்டோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் நிலத்தெல்லாம் நீங்கள் ஈஸியாக விற்கலாம். ஏன்னா இந்த ஃபேக்ட்ரி வர்றது மூலமாக வளம், டெவலப்மெண்ட் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறது இருக்குது. இந்த ஃபேக்ட்ரி வர்றது மூலிமா சுற்றி இருக்க லேண்டோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் நிலம் நல்ல ப்ரைஸ்க்கே போகும். லேக்ஸில் இருக்கிறது இன்னும் 10 lakhs, 15 lakhs, 20 lakhs கூட மாறலாம். இதெல்லாம் இருக்கிறப்போ வெறும் நெகட்டிவ் மட்டும் அட்ரஸ் பண்ணி ஏன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்? ஃபேக்ட்ரிஸில் நல்லதும் இருக்குல்ல. எல்லோரும் ஜூஸ் குடிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, திங்கிறீங்க. அப்போல்லாம் எதுவும் தெரியல. இவ்வளோ நேரம் பேசுறது யாரையும் இழிவுபடுத்துறதுக்காக இல்லை, இவ்வளோ இருக்குன்றத சொல்லி காட்டினேன், அவ்வளோதான். ஸோ யாரையும் குத்தி காமிக்கிறதுக்காக நான் பேசல. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. அடுத்த டேரக்டரை நம்ம வெல்கம் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கணும். இந்த டேரக்டர் இந்த மொத்த ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்டையே மாற்றி அவுட் ஆஃப் த பாக்ஸில் திங்க் பண்ணி அதை நம்மளுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம இப்போ பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். பிரதர் சொன்னார், ரொம்ப இதாக எடுத்திருக்கீங்க ஷார்ட் ஃபிலிமு. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கொண்டு வந்த கருத்து அப்படின்றது வந்து இவங்களுக்கு எதிராக எடுத்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி என்கிட்ட தனியாக பேசினார். ஒரு பேட்டையும் பாலையும் வச்சு விளாடுறவங்க கூட கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. அதே இது ஒரு இல்லை ஹீரோ அப்படின்னு நினச்சி இது பண்ணுற மாதிரி ஆக்ட் தான் பண்ணுறாங்க. பட் அவங்களும் ஆனால் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, செய்கிறாங்க. ஆனால் விவசாயி நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நடிக்கவே இல்லை. ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. பட் ஆனால் எல்லாருக்குமே இவங்களுக்கு கோடி ரூபா, அவங்களுக்கு கோடி ரூபா, அதை நான் சொல்ல இந்த இடத்துல இது பண்ணலை. விவசாயி நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த கூலி, அந்த கூலி, அந்த கூலின்னு எவ்வளவோ கூலிகள்லாம் இருக்குது. நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்லேயே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ கூலிகள்லாம் போய் மிச்சம் அவனுக்கு சம்பளம் அப்படின்றது வந்து மாதத்துக்கு வெறும் 88 ரூபா மட்டும்தான் அவனுக்கு வருது. அந்த வெறும் 88 ரூபாயை வச்சு அந்த ஒரு சக மனிதனால் எப்படி வாழ முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது இல்லாமல் சரி ஓகே, இதெல்லாம் ஓகே, ஜூஸ் ஃபேக்ட்ரினால என்ன பிரச்சனை? அதானே இப்போ நான் சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, ஜூஸ் ஃபேக்ட்ரினால அப்படின்னா நான் ஜூஸ் ஃபேக்ட்ரி மட்டும் மென்ஷன் பண்ணல, இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரியும் தான் நான் மென்ஷன் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எங்களுக்கு தண்ணியும் கொடுக்க வேண்டாம், ஜூஸ் ஃபேக்ட்ரி நீங்களே எல்லா தண்ணியும் எடுத்துக்கோங்க. ஆனால் எங்களை சுதந்திரமாக இருக்க விடணும்ல, அது ஏன் விடலை? நீங்கள் இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு வீடியோ கூட நம்ம போட்டு காட்டுறேன். அந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஐயோ ஐயோ அத்தனை தண்ணி விடுறானுங்கடா. ஐயோ என் காடெல்லாம் நாசமா போச்சுடா. ஐயோ யாருக்காவது கேட்கணும். ஐயோ எல்லாம் போகுதுடா, இப்படி போகுதுடா. ஐயோ எல்லாம் வயலும் போகுதுங்க. காய்கறி நட்டு நான் பொழைச்சா எல்லாம் நாசமா போகுது. பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் காதறாரு.
அதெல்லாம் வந்து அவங்களோட மனசுக்குள்ளே இருக்கணும் வழி அப்படின்றது. விவசாயம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மெழுகு குத்தி மாதிரி உருகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சுற்றி இருக்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா? அது பக்கத்தில் உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. விவசாயிகள் அவ்வளோ தூரம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க. ஆனால் நம்ம அதை பொருட்படுத்தாமல் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம சாப்பாடு வேலை வேலைக்கு வருது அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிறோம். அது ஒன்று மட்டும்தான் ஒரு மனிதனோட குணத்தில் அது ஒன்று மட்டும்தான் எனக்கு நெகட்டிவாகவே தெரியுது. இல்லைடா, இவ்வளோ தூரம் ஜட்ஜுன்னு சொல்லிட்டு ஜட்ஜு யாருமே காட்டலை அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஜட்ஜு வேறு யாரும் இல்லை, இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறீங்கள நீங்கள் தான் இந்த ஜட்ஜு. இப்போ என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க, ஓகேவா? ஒரு சின்ன ஸ்டோரி என்ன அப்படின்னா, அரசர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தண்ணி பிறந்த இடத்துலேருந்து அது போகிற பாதையில் இருக்கிற வசிக்கிற எல்லாருக்குமே அந்த தண்ணி சொந்தம் அப்படி சொல்லிட்டு சொன்னார். அதுக்காக அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த நாட்டில் இருந்து வேறு நாட்டுக்கே கடத்திட்டு போயிட்டாங்களாம். நாடு கடத்தப்பட்டாராம் அவர். யார் அப்படின்னா, அவர் பேர் தான் புத்தர். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அரசர் மகனான புத்தரேவும் தண்ணி எல்லாருக்கும் சொந்தம் ஒரு ரீசனுக்காக அவர் நாடே கடத்திருக்காங்க. அப்போ நாங்கள்லாம் இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தண்ணி அப்படின்றது வந்து எல்லாருக்கும் பொது தான். ஆனால் அது நீ யூஸ் பண்ணிக்கோ, நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறதுக்காக யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஆனால் அது ஒன்றும் அப்படின்னா அவனை கேஸ் போட்டு உள்ள தள்ள வேண்டியது. அந்த மாதிரி இருக்கிற இப்போ சொசைட்டி ஃபுல்லாமே அந்த மாதிரி இருக்குது. அதை பொறுத்து தான் நான் இங்கே ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஆனால் பிரதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஏதோ ஒரு தப்பாக பண்ணேன் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவர் ஆட்டிடியூடை காட்டினாரா இல்லை எதை பண்ணாரோ, எதை மீன் பண்ணி சொன்னாரோ எனக்கு தெரில. ஆனால் சொன்னார். பட் ஆனால் நான் இந்த இடத்த என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தண்ணி அப்படின்றது எல்லாத்துக்கும் பொது தான். நான் யூஸ் பண்ணுவேன், நீ யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ரீசனும் கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரியும் கொண்டு வாங்க செய்யுங்க, அதனால மக்களுக்கு எல்லாருக்குமே நன்மைதான் செய்தால் வேலை வாய்ப்புலாம் வருது. ஆனால் விவசாய நிலத்தை பாதிக்காமல் நீங்கள் என்ன கொண்டு வந்தாலும் விவசாய நிலத்தை சொன்னால் கொடுங்க தவிர எதுக்குமே ஏசவே மாட்டோம்.